தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம். தென் மாவட்டங்களின் வளர்ச்சிக்கு முதலீட்டாளர் மாநாட்டில் எது போன்ற அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. தொழில் வளர்ச்சியை முன்னெடுக்கும் அதே நேரத்தில் அது பரவலானதாக இருக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு அண்மை காலமாக ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக சென்னை மற்றும் அண்டை மாவட்டங்களிலும் கோவை பகுதியிலுமே அதிக அளவில் தொழில் வளர்ச்சி உள்ள நிலையில் தென் தமிழகம் மிகவும் பின்தங்கி உள்ளது. மாநில திட்டக்குழு வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களே தமிழக மாவட்டங்களுக்குள் உள்ள ஏற்றத்தாழ்வை விளக்குவதாக உள்ளன. இந்த நிலையில் தென் தமிழகத்திற்கு அதிக முதலீடுகளை ஈர்க்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறும் தொழில்துறையினர் அதற்கேற்ப அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகள் அங்கு மேம்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டுகின்றனர். அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் முன்னாடி இல்லாமல் இருந்தது. இப்போ நல்ல வகையில் ரோட்ஸ், ரயில்வேஸ், ஏர்போர்ட்ஸ் எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு வசதிகள் மிக நல்ல வகையில் வேகமான ஒரு முன்னேற்றத்துடன் அந்த தொழிலுக்கான அனைத்து விதமான உள்கட்டமைப்புகள் தென் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கின்றது. ஆகையால் இந்த நேரத்தில் இந்த ஜிம் என்று சொல்லக்கூடிய இந்த மாநாட்டின் மூலமாக நிறைய அந்நிய நிறுவனங்களும் இந்திய நிறுவனங்களும் தென் தமிழகத்தை நோக்கி வருவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. சாலைகள் போன்ற அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்பட்டிருந்தாலும் மேலும் சில முக்கிய நடவடிக்கைகள் தேவைப்படுவதாகவும் தொழில்துறையினர் கூறுகின்றனர். மதுரையை அவங்க ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக அறிவிக்கணும். இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை அறிவித்தாலே அதிக கம்பெனிகள், அதிக நிறுவனங்கள் மதுரை மட்டுமல்லாமல் மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் விருதுநகர், சிவகாசி, கோவில்பட்டி, சாத்தூர் போன்ற இடங்களிலும் அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தூத்துக்குடியில் துறைமுகம், அந்த துறைமுக வசதி ஒரு பெரிய வரப்பிரசாதம் தென் மாவட்டங்களுக்கு. அதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் தொழில்துறையினர் சார்பாக அரசாங்கத்திற்கு வச்சிருக்கோம். பொருளாதார வளர்ச்சி பரவலானதாக இருக்கும் பட்சத்தில் சமூகம் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். அதற்கேற்ப தென் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என அரசு கூறியுள்ளது. தூத்துக்குடியில் மின்வாகனம் பேட்டரி ஆலை அமைப்பது உள்ளிட்ட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவை செயல் வடிவம் பெறும் பட்சத்தில் அது தமிழகம் $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை விரைவில் எட்டிப்பிடிக்க ஏதுவாக இருக்கும். நம் வீர தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம்.